ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி டெரட் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் டெரட் ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கைடன்ஸ் உங்களுக்கு என்ன வருதுன்றதை பார்ப்போம். ரொம்ப நாளாக யார்ட்டையாவது நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட பேச வருவாங்க கூடிய சீக்கிரம். கம்யூனிகேஷனே இல்லை, நோ காண்டாக்டில் இருக்கீங்க, இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அவங்க உங்களோட ரீஜாயின் ஆக போகிறாங்க. எமோஷ்னலி கொஞ்சம் இம்பேலன்ஸாக தான் இருக்கீங்க. உங்களோட பாஸ்டில் நடந்த விஷயம் அதான். நீங்கள் யார்கிட்ட பேசாமல் இருந்தீங்களோ கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. ஃபைனான்ஸ் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். ஃபைனான்ஸ் ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் தீரும். ஒரு நல்ல இன்கம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்டோ இல்லை பிஸ்னஸில் ஒரு நல்ல க்ரோத், ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு ரீஜாயின் தான் எனக்கு இது தெரியுது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ரீஜாயின் ஆக போகிறீங்க. ரீயூனியன் கண்டிப்பாக டெஃபினட்டாக உண்டு. ஸோ ரீஜாயின் ஆக போகிறீங்க. அந்த தேர்ட் பர்சன் யார் உங்களுக்குள்ள உங்கள் 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 ஃபேமிலிக்குள்ளேயோ உங்கள் லவர்ஸ்குள்ளேயோ இருந்தவங்க விலகி போகிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்றதே மறந்து அது விலகி போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இனி வர காலங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களோட அமைதியாக இருக்கீங்க தவிர்த்து ஒரு சில கவலைகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன கவலைன்னா, நம்ம நம்பிக்கை வச்சவங்க நம்மளை கொஞ்சம் கூட ஒரு நினைக்காம நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்களேன்னு ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அதை போட்டு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் உங்களோட இது இருக்குது. திருப்பி திருப்பி அந்த பழைய விஷயத்தை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும்தான் எனக்கு இந்த கார்டில் தெரியுது. பழைய விஷயத்தை விட்டு விலகி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்குது. உங்களோட இது நீங்கள் ஒரு நல்ல கோயிலுக்கு போவீங்க, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸர், மெடிடேஷன் பண்ணுவீங்க, எல்லா வேலையும் ப்ராப்பராக செய்வீங்க. ஆனால் அப்பப்போ அந்த ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கப்பு வந்தாலே, கப் ஆஃப் 3 ஆஃப் கப்ஸ் வந்தாலே அந்த தேர்ட் பர்சனால தான் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்கன்ற மாதிரியே தெரியுது. தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 10 ஆஃப் பென்டக்கிள் வந்திருக்கு. இது என்னென்னா 10 ஆஃப் பென்டக்கிள் முன்னாடி இருந்த பிரச்சனைகள், அந்த பாஸ்டான விஷயங்கள், ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை, இல்லை ரீஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் லவ்வர்கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பேசாமல் இருக்கீங்கன்னா, ஸோ அதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ரியூனியனுக்கு வாய்ப்புகள் கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது. சரி, யாராக இருந்தாலும் ஓகே, ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாளாக இப்போ மனக்குழப்பம் இருக்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஒரு சில பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் ஒரு லவ்டு ஒன்ஸ் அவங்க நம்ம பேசாமல் இருக்கோமே, நம்ம எப்படி பழகணும் அப்படின்ற அந்த ஒரு கவலைகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ கவலைகளை விட்டுருங்க. நல்ல நேரம் வரப்போகுது. ஸோ ஒரு குட் டைமிங் வருதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ எம்ப்ரஸ் சரி பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்லாம் இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக அந்த கான்ஃபிடென்ட் எது குறையுதுன்னா,
நீங்கள் வந்து எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க, அதனால தான். ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிட்டுருக்கு. மீன்ஸு நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இல்லை, கான்ஃபிடண்ட்டாக வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இல்லை. அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் அந்த வர்ற அதிர்ஷ்டம் வந்து விலகி போயிட்டுருக்கு. அதுக்குரிய இதுதான் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியுது. நல்ல க்ரோத் இருக்குது. பட் எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் வந்து அதை வெளியே வர்றதுக்கு முடியலைன்ற மாதிரி தான் எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் ஒரு லவ் அண்ட் கேரிங் பர்சனாக இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் மேட்டராக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேரேஜ் விஷயமாக கூட இருக்கலாம், படிப்பு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் நான் அதை பார்க்க முடியுதுங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் பாஸ்டான விஷயத்தை போட்டு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு, உங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பண்ணிட்டு கோபங்கள் அதிகமாக வர்ற மாதிரியே தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் குழம்புறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது வந்து உங்கள் கூட இருக்கிற ஒரு சில பர்சனால கூட இருக்கலாம். மீன்ஸ் பர்சனாக அது கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்க என்னென்னா அவங்க வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகேவா? அதை வந்து போட்டு குழப்பிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக வந்து உங்களோட குழப்பங்கள், உங்களோட பயம் இதெல்லாம் வந்து விலகி அந்த ப்ராப்ளம் எண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய பாஸ்டான லைஃப்பில் நடந்த விஷயங்கள் மறந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 6 ஆஃப் பென்டக்கிள் வந்திருக்கு. உங்களை நீங்கள் என்ன விரும்புனீங்களோ, என்ன நினைக்க விரும்புனீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடையும். நீங்கள் இப்போ வந்து கரண்டாக நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜிகள் தான் பார்க்க முடியுது. ஸோ எனக்கு இந்த கார்டில் ஆல் ஓவர் என்ன பார்க்க முடியுதுன்னா, வந்து நீங்கள் ஒரு எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருக்கீங்க. ஸோ இம்பேலன்ஸாக குழப்ப பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்காம, உங்களோட ஒர்க்கை பார்க்காம மற்ற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது. மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா பாஸ்டான இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. அந்த ஃபோக்கஸை குறைச்சிட்டு ஒர்க்கில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்கக்கூடிய டைமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வர சான்ஸை வந்து நீங்களே வந்து குழப்பம் பண்ணி நீங்களே அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்களே தடுத்து நிறுத்திடுறீங்க, அந்த மாதிரி தெரியுது. யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் எனக்கு அந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ பாஸ்டான இஷ்யூவை நினைக்காதீங்க. உங்களை விட்டு விலகினவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ இந்த காலில் எனக்கு அதான் தெரியுது. கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல் ஆகிட்டு இருக்காதீங்க. டேரக்ட் ரீடிங்கில் இன்றைக்கான கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஆல் ஓவராக தெரியுது வந்து ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் கோயிங் ஆன் யூ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்களே போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காதீங்க. ஸோ இனி வர நாட்களில் கம்யூனிகேஷன் ரீதியாக கிளியராக பேசுங்க இது யார்ட்டையுமே. ஏன்னா வந்து கிளியராக நீங்கள் பேசலைன்னா அது ப்ராப்ளமேட்டிக் ஆகும் அப்படின்றது ஏஜர் கைடன்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம அமைதியாக இருக்கிறது கூட ஒரு சில பேருக்கு வந்து
அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்த் விஷயமாக இருக்கிற இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவிங் இன் ஹெல்த் வித்தின் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ வித்தின் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கைடன்ஸாக வந்திருக்கு. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக நடக்கும். பர்ஃபெக்ட் டைமிங் இது, யூஸ் பண்ணிக்கோங்க. டேரக்டில் வந்த மாதிரி இந்த டைமிங்கை நீங்கள் வந்து நீங்களாக கன்ஃபியூஸ் பண்ணி, நீங்களாக உங்களை ஹர்ட் பண்ணி, நீங்களாக வந்து அதை கெடுத்துக்காதீங்க. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.